விளங்கல. இன்னும் அந்த சவுண்ட் அப்படியே இருக்கும், பரவாயில்லையா? அது நீங்க ஓத ஆரம்பிச்சுதான் இருக்கும். எத்தனை பக்கம் போதும்? 51. டேஸ்ட் இல்லை எப்படி? விளங்கல. 51. 51. 51. 51 தானே? ம். அஸ்மி 51. ஓ. ஆ சரவணன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن உங்களோட அவ்வளோ الرحيم. திருப்பி திருப்பி சொல்லணும், அவ்வளோ பிள உண்டு. أعوذ بالله من الشيطان அவ்வளோ பில்லா الرجيم. ஷேத்தான் ரஜீம் வருதுனா அப்படியா? ها. அவ்வளோ பில்லா ரஜீம் அப்படியா? أعوذ بالله من الشيطان الرجيم. நான் சொன்னது கை நான் நான் சொன்னது நீ சொன்னதுல வித்தியாசம் இருக்கிறா. அவ்வளோ பில்லா ஷேத்தான் ரஜீம் நீங்க சொன்ன வணக்கம்ண்ணே. வித்தியாசம். இல்ல எப்படி? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்படிதான் நீங்க ஓதுறீங்க. அதான் கேட்கிறேன். அப்படியாண்ணே? அப்படி இல்லையா? அப்படி இல்லையா கேட்கிறீங்க? அப்படியா? சரி சொல்லி பாருங்க. திரும்ப ஓதுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. ம். இல்ல அதுல பாத்தீங்களா ஏதாவது சொன்னனே. இந்த ஓதல் வந்து நடக்க மாட்டா காலப்போக்கில் உங்களுக்கு சில எழுத்துக்களை ஒரு வாழ்ந்து இல்லாம ஆகிடும். சரியா? எப்படி வரும்? அப்படி வருமா? பாத்தீங்களா? அப்ப அவுதுன்னு சொல்லி நீங்க உங்களுக்கு ஸ்லைட் செஞ்சு அவுத ஓதி பழக்கி இப்ப திருப்பி என்ன கேக்குறீங்க? எப்படி வரன்னு கேக்குறீங்கன்னா அஊது பில்லாஹி. அந்த ஹா ஒட்டிக்கு அந்த இடத்துல ஹா கஸ்ரத்தும் நிக்குது. உங்களோட உச்சரிப்புல ஹாவும் இல்ல ஹா கஸ்ரத்தும் இல்ல. ஹா இல்லாம ஆயிங்க. உங்களோட ஓது இல்ல. சரிங்களா? ப்ராப்ளம் எங்கன்னு சொல்லி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான். அஊது பில்லாஹி. அந்த ஹீங்கிறது உங்களோட ஓதல் இல்லையே. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம். பில்லாங்கிறது கடைசி அல்லாஹ் அல்லாஹ்ட பேரை குரான் இல்லாம ஆயிங்க விட்டால். சரிங்களா? சரி, மறுவரேன். சரி, மறுவரேன். சரிங்களா? பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ல, பிஸ்மில்லாஹி. அதுலயும் கவனம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم அப்படி الله போகல. الرحمن அவுதுல இன்னும் الرحيم. அந்த ஹாவை தெளிவா எடுத்து வரும். ஏன்னா அப்பதான் காலப்போக்கில் அந்த ஹா அவங்கள்ட்ட உறுதியா இருக்கும். அல்லது திருப்பி இன்னொரு டைம் இல்லாது அந்த ஹீர சவுண்ட் எழுதும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான். ஹீர சவுண்ட் தெளிவா வரும் வரைக்கும் அழகா எடுத்து வரும். அவசரமா ஓதலாம். ஆனா எழுத்துக்களை மறைச்சு கொண்டு இல்லாமல் ஆகி கொண்டு அவசரமா ஓதுறது அது அதோட ஓதாம வைக்கணும். பெரிய பாவம் அப்படி ஓதுறது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا لن تغني عنهم أموالهم ولا أولادهم من الله شيئا وأولئك هم من الله وقود. شيئا. من الله شيئا. அந்த இந்த சவுண்டும் வசனங்கள்ல கடைசியா வர ஹார்ட சவுண்ட்ல பிரச்சனை இல்லை. வசனங்கள் என்று சொல்லத்தை விட சொற்கள்ல கடைசியா வர ஹா, குறிப்பாக அல்லாஹுடைய லாம்ல தான் கடைசியாக ஹாக்கள் கூடுதலா வருது. அதுல மிக கவனமா இருக்கு. நீங்க ஸ்லோவா ஓதினாலும் நான் பெறன்னு சொல்ல மாட்டேன். எழுத்த மறைச்சி பிரச்சனை ஆகினா பெரிய பிள்ளை. மினல்லாஹி ஷைஅ. إن الذين كفروا لن تغني عنهم أموالهم ولا أولادهم من الله شيئا وأولئك هم وقود النار. كدأب آل فرعون والذين من قبلهم
كذبوا كذبوا بآياتنا போன فأخذوا கிளாஸ் كذبوا கொண்ட பிள்ளை كذبوا بآياتنا كذبوا நல்ல ஷத்துல நிக்கணும்னு நேற்றைய கிளாஸ்ல சொன்ன ஞாபகம் எனக்கு அப்படிதானே مم. ம். كذبوا بآياتنا فأخذهم الله بذنوبهم والله شديد العقاب قل للذين كفروا ستغلبون وتحشرون إلى جهنم وبئس المهاد قد كان لكم آيات فئتين التقتا فئة تقاتل في سبيل الله وأخرى لا كافرين بلا سبيل الله فئة تقاتل في سبيل الله وأخرى كافرة يرونهم مثليهم رأي العين திரும்ப والله يؤيد فئة تقاتل இது வாங்க فئة تقاتل في سبيل الله وأخرى كافرة يرونهم مثليهم رأي العين رأي العين அல்ல والله بلا رأي العين அல்ல رأي العين رأي العين رأي العين கடைசி ஹம்சா வந்து ஃபத்தாத்துன்னு படிங்க مرة ஸ்ட்ராங்கா مرة مرة فئة فئة تقاتل في سبيل الله وأخرى كافرة سبيل الله يرونهم லாம்ல சவுண்ட் மாத்துங்க سبيل الله وأخرى في سبيل الله وأخرى كافرة يرونهم لا ده سவுண்ட் மாத்துங்க فئة تقاتل في سبيل الله وأخرى كافرة يرونهم مثليهم رأي العين والله يؤيد بنصره من يشاء إن في ذلك لعبرة لأولي الأبصار عبرة زين لعبرة لعبرة கலக்குங்க لعبرة لعبرة அல்ல அழகா கலக்கிடுங்க அல்ல ஒரு டோன்ல எல்லாம் கலக்கி எடுத்து போடலாம் إن إن في ذلك لعبرة لأولي الأبصار زين للناس حب ம். الشهوات من ناسي زين للناس ناسي ناக்கு போகுது زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطر المقنطرة مرة கொஞ்சம் ஸ்டால் தூக்கின்னு வா زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطر المقنطرة من قناطير الذهب اللا والقناطير اللا فلي القناطير والقناطير والق... والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب قل أنبئكم زين للناس حب الشهوات من النساء والبنين
والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب قل أنبئكم بخير من ذلكم للذين اتقوا عند ربهم இந்த உச்சரிப்பு பாருங்க, வல்லாஹு ஐந்தஹு, அதாவது ஐன்ல ஐன் கஸ்ரத்துன் பெற்று வர சந்தர்ப்பங்கள் பிரச்சனை ஆகி. இப்ப மத்தாஉல் ஹயாத்தி துன்யா வல் அன்ஆம், இதெல்லாம் சரி சரி என்றால் உங்களோட முழுமையான உச்சரிப்பு ஃபுல்லா வருது. ஆனா அதே ஐனுக்கு கஸ்ரத்துன் வர நேரத்துல நீங்க பட்டும் படாமலும் அலிஃபுக்கு சார்பாகவும் ஐனுக்கு இடைப்பட்டதாகவும் போகுது. அது போல இதுலயும் அதான் பாருங்க, ஐந்த ரப்பிஹிம், ஐன் வரணும், இங்க நல்லா வரணும். கொஞ்சம் கவனமாகி வந்துடுறதுல. للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد எத்தனை பேர் வந்தீங்க? الذين யாஸ்மின், எத்தனை என்கிட்ட கேக்குது எத்தனை பேர் சொல்லி. நாலஞ்சு என்னடா கேக்குறீங்க, எத்தனை பேர் சொல்லி. நாலஞ்சு பிள்ளை அவுதுல இருந்து பேலையா? அவுதுல இருந்து பேல என்னோட அவுதுல இருந்து தானே, அப்படித்தானே? அதானே ஒழுங்க. ஒரு விஷயம் விளங்கு என்னடா, இப்ப நான் சில வசனங்களை ரிப்பீட் வருஷம் தானே, அதுல பேல வரலையே, என்ன பிரச்சனை இது, என்ன விளங்குது? உதாரணத்துக்கு 14வது வசனம். ஓ 14வது வசனத்தை எடுத்தா ரெண்டாவது மூணு ஃபர்ஸ்ட் முறை ஓதி திக்கினீங்க, ரெண்டாவது முறை போல விட்டி, மூணாம் முறை நேரம் அந்த போல வரல, என்ன விளங்குச்சு? சொல்லுவா. சில பிள்ளை வரவே 14வது இல்லை நீங்க சின்ன உச்சரிப்பு பிள்ளை பிடிச்சது என்ன போல வரவே இல்லையா? உச்சரிப்பு பிள்ளை கொஞ்சம் பிடிச்ச தான் ஆ சின்ன சின்ன உச்சரிப்பு பிள்ளைகள் அவுதுல பில்லாஹில ஹாவ விட்டு போயினா உச்சரிப்பலே அது. வல் கனாதீர், ஒட்டோதல்ல ஊண்டி உச்சரிக்கலாம் தான் ஆ நான் ஊண்டி உச்சரிக்கல அதை விட்டுட்டு போகல நீ உண்டு உச்சரிச்ச இல்லையே, சவுண்ட்ல அவுது அவுது பில்லால் ஹா வரலையே. ஊண்டி உச்சரிச்சோ ஊண்டாம உச்சரிச்சோ ஹா சவுண்ட் வரலையே. எப்படி சொல்ற அவுது ஹா உச்சரிச்சேன். வல் கனாதீரில அந்த யா விட்டுட்டு உச்சரிச்சது வந்து ஊண்டி மைக்கு உச்சரிக்கல கிளியரா அப்படியா? கேட்டீங்க மைக்கு கிளியரா கேட்டீங்க அதானே. ஊண்டி லோ உச்சரிக்கல கொஞ்சம் நான் உச்சரிச்சாவது நீ லோ பேசியாலும் எல்லாருக்கும் வல் கனாதீரில அப்ப யா சவுண்ட் கேட்கல அப்படியா? மைக் சவுண்ட் பிரச்சனை அப்படியா? அப்படியா? அதான் அப்படி அந்த அப்படி சின்ன ரெண்டு மூணு பிள்ளை தான் வந்துச்சு இது சின்ன பிள்ளையா? பிள்ளை இது வஞ்சம் 4 பேர். வரலண்டல்ல வல் கனாதி 4 பிள்ளை சமம். ஒரு எழுத்துல குர்ஆன் விட்டுட்டு ஓதுறது பெரிய பிள்ளை, பெரிய பாவம். அப்படி ஓதுறது எழுத்து விட்டு ஓதலாமே. சரி இது ஐநூறு சின்ன பிள்ளை ஐநூறு தான் தானா? வந்துச்சு அந்த வசனத்துல ஆ? அந்த சொல்லுங்க. வசனத்துல ஐநூறும் ஆ, ஐநூறு தான் வந்துச்சு இனி வந்து லின்னாசிர நீங்க ஈக்கிற பாடத்துல நீங்க இடையில போயிட்டு திக்கி முக்கினா அதுவும் ஒரு பிழை தான். நல்லா கேட்டு நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, எதெல்லாம் நான் உங்கள்ட்ட பிழைன்னு சொல்றது சொல்லிக்கிறேன் நான். ஒரு எழுத்துல ஒழுங்கான உச்சரிப்பை முறையாக உச்சரிக்கலன்னா அதுவும் பிழை தான். இப்போ உதாரணத்துக்கு ஷத் ஒன்றுல ஜுய்யின, யால சத்த ஒழுங்கா உச்சரிக்கிறேன்னா அது பிழை. கெஸ்ஸப என்ற ஒரு இதால சத்த உச்சரிக்கிறேன்னா அது பிழை தான். இப்ப நீங்க வந்து அதுகளெல்லாம் பிழை இல்ல, இதெல்லாம் என்னத்த பிழைன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டோம். ஏன்டா அது எங்களுக்கு பெரிய எங்களுக்கு எங்கட பொறுத்தவரைக்கும் அது பெரிய தவறு. நாளைக்கு நீங்க குர்ஆனை ஓதுற நேரத்துல அதெல்லாம் பிழையா விட்டீங்கடா, அதுக்கு செல்ற பொறுப்பு எல்லா இடத்துல எங்களுக்கு தான், உங்களுக்கு இல்ல. நீங்க தட்டிட்டு போயிருவீங்க. அப்படிதானே? ஏன்டா இது உங்களோட வீட்டு சொத்துமல்ல, என் வீட்டு சொத்துமல்ல, அல்லாஹ்வுடைய கலாம். ஆகவே ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு முறை இது மெயினா.
ஏன் நாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ஊண்டி பிடிக்கிறேன்? இப்ப நீங்க ஓதுனா கேட்டு கொண்டு போய் திருப்பி. இப்ப நீங்க உங்களை ஓத விட்டுட்டு நான் பார்த்துட்டு கொண்டே திருப்பி தெரியும் ஏன் அந்த இடத்துல திருத்தி கஷ்டப்பட்டு எடுத்து இது பிள்ளை வருது இப்படி வருதுன்னு சொல்லணும். சின்ன பிள்ளைண்டா சொல்ல தேவையில்ல தானே. ஜஸ்ட் சின்ன பிள்ளைண்டு சொன்னா செல்லாம் போய் தெரியுமே. அப்படிதான் அஸ்மி. சின்ன பிள்ளைக்கு நாங்க டைம் செல்லாம வேஸ்ட் பண்ண போகப்படாது. எல்லாம் போப்படா பெரிய பிள்ளை. சென்னா நாங்க பெரிய பிள்ளை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நான் எதெல்லாம் திருத்தணுமோ அதெல்லாம் பெரிய பிள்ளை. செல்லாம போகப்படான்னு சொல்ல நான். ஆஹ் நான் சொல்றேன் நான் இந்த சின்ன உங்களுக்கு பிள்ளை கொஞ்சம் கொஞ்சம் சரி இதுக்கு பிறகு அது சின்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. எதெல்லாம் திருத்தணும் அதெல்லாம் மிகப்பெரிய பிழைகள். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு திருத்தப்படுதோ அதெல்லாம் மிகப்பெரிய பிழைகள். இப்ப சரியா இப்ப நீங்க இருக்கிற பாடம் நீங்க இருக்கிற பாடத்தை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 3 ஜூஸ் கம்ப்ளீட் பண்ணின மாதிரி நினைக்கிறேன். 3 ஜூஸ் நினைக்கிறேன். 3 நாளாவதா? 3வது. எஸ் நினைக்கிறேன். ஒரு 2-3 பேஜோட 3 ஜூஸ் கம்ப்ளீட். சாலிஸ் சாலிஸ் நாளாவது 3வது நான் 3வது முடிய மூணாவது. போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னால நீங்க ஒரு சின்ன பிள்ளை விட்டாலும் அது பெரிய பிள்ளை தான். சார் உதாரணத்துக்கு ஹிஃபுல் எப்ப வசனத்துல இருக்கிறோங்க? இப்போ இதோட இப்படி ஸ்டார்ட் ஆகும். நீங்க ரெண்டு நாங்க ரெடி. இப்போ இதோட கண்டிப்பா கடினமாயிருமா ரெடி ஆகும். அப்ப ஹிஃபுல்ல தொடங்குமே. ஹிஃபுல்ல தொடங்குமே இப்ப. ஓகே தொடங்க பிரச்சனை நான் ரெடி. அங்கேயும் இதே ரூல்ஸ் நான் ரூல்ஸ் ரெகுலேஷன் எங்க கிராஃப் உங்களுக்கு வந்துட்டு அனுப்பிப்பாங்களா? என்னென்ன பிழைகள் எப்படி பாக்குற என்னென்ன மாதிரி பாடம் தரணும் அந்த ரூல்ஸ் அனுப்பிக்கலாம் உங்களுக்கு. எப்படி பாடமாக்கணும் ம், இப்படி பாடம் தரணும் ம். எப்படி மீட்டணும். அந்தயா இல்ல. அந்த பிரேம் ஒன்றிக்கு அந்த பிரேம் உங்களுக்கு வரும் மனுஷாலா அந்த சிஸ்டத்துல நீங்க பாடமாகணும். அங்க வந்து செல்ல இயலாது. சவுண்ட்ல பிரச்சனை ஆயிட்டுன்னா செய்ய வழி இல்லை. திருப்பி அதே பாடம் திருப்பி பாடம் தரத்தான் அவனு பார்க்காம. சரியா? ம். நீங்க ஹிபுல் செக்ஷனுக்கு இந்த வந்து வீடியோவை கட்டாயம் இந்த ஒன்று கிளாஸ் பண்ணணும். வீடியோ இப்ப போடுவாங்களா? எந்த வீடியோவா? இந்த கிளாஸ் வீடியோ நடந்த கிளாஸ்ல பெரும்பாலும் போடுவாங்களா இனிமே? தலைமை அவங்களுக்கு அப்படித்தான் அப்டேட் ஆகுது. எப்படி அப்படி லேட் ஆகுதா? சரியா? நான் கிளாஸ் முடிஞ்சோட தூங்கிடுறேன். வெள்ளங்க தான் பாக்குறேன். அப்ப பாத்து சரி. பாட்டுறேன். இல்ல அப்ப எனக்கு நீ இப்ப வெள்ளைய பாக்குறதுக்கு. தலைமை பாக்குற மாதிரி பாருங்க. சரியா சேமி இந்த நஸ்மி அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் ஆகும். ஏன்னால் எங்கட எங்கட டார்கெட் வந்து உங்களை இல்லாமல் ஆக்கி உங்களை வெட்டப் ஆக்கி கொரோனா தூரமாக்குறல்ல. உங்களை சரியான ட்ரெக்ல கொரோனா கொண்டு வரணும். நீ கொரோனா தான் ஆகிக்கிறீங்க. சரியா? உங்களோட ட்ரெக்கை சரியாகணும். எப்படியுமே மிஞ்சி போனா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு போய் நீ எங்கிட்ட நீங்க நான் உங்களை வச்சு கொள்ள மாட்டோம். நீங்க எங்கள்ட்ட இருந்தா நான் உங்களை வச்சுக்கொள்ள மாட்டேன். உங்களை அனுப்பிடுவான்னு சொல்லி. சரியா? ஏன்னா அதுக்குள்ளால நீங்க சரியான ட்ரெக்ல பிடிக்கலண்டா நாளைக்கு பேத்திட்டு நீங்க ஓதுற குருவானுக்கு நாங்க தான் வாசணும். கேட்பான் எங்க ஓதினேன் எப்படி ஓதினேன் இந்த எக்ஸ்பிரவேல போற ஒரு எழுத்து விளங்குது இல்ல இப்படி எங்க சரி பலண்டு யாரும் ஓதி தந்து எங்கிட்ட கேட்டா அப்படி இல்லையே. அப்ப உங்களை சரியான அந்த ட்ரெக்ல எடுத்து விட்டுறதான் எங்களுக்கு பெரிய டாக். வேற ஒன்றும் இல்லையே. உங்களோட தனிப்பட்ட இதுல கோபம் உங்களை பிடிச்சி மறைச்சி பிடிச்சி ஒளிச்சு வச்சு கொண்டு விடப்படாதுன்னு சொல்லல. உங்களோட சில இடங்களை சரியா எடுத்துக்கணும். அதான செல்லும். இதுக்கு பின்னால நீங்க அந்த இடங்களை டார்கெட் பண்ணும். அது ஹிப்புல இருந்தா இதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு நாங்க அதுல கண்டிப்பா இருப்போம். இப்ப இருக்கிறத விட டபுள் டிபிள் மடங்கு நான் வேண்டாது உங்களோட பை ஹார்ட் அப்படித்தானே. உங்களோட ஒரு விஷயம் ஒன்று பாடமாக்கப்பட்டு அது மாத்த இயலாது. நீங்க பார்த்து ஓதுறதுலயே நாங்க கண்டிப்பா இருக்கிறோம். ஏன்னா இப்ப இன்றைக்கு இப்போ அதுக்கு கனாத்தீர் ரெண்டு பார்த்து ஓதுனீங்க திருப்பி கனாத்தீர் ரெண்டு வந்து திருப்பி கனாத்தீர் நாங்க திருத்தி தந்தோம் பார்த்து ஓதுனதே. அப்ப இது வந்து பார்க்காம போது மனசுல பதிஞ்சா நடக்கும். மாத்தலும் அதை ம். நீங்க நினைக்கிற மாதிரி லேசா மாத்துற விஷயம் உண்டல்ல அது. அதுல நாங்க 100க்கு 200 வீதத்துக்கு மேல நாங்க கண்டிப்பா இவ்வளவு வாராக்கள் அப்படித்தான் பார்த்து ஓதுறதை விடவும் அதில் நாங்க நிறைய ஏன்னா அதுக்கான ரீசனே தான். இப்ப பார்த்து ஓதிட்டு போற குருவான்ல எங்களுக்கு வாயால உச்சரிச்சு கொண்டு போற மாத்தி கொள்ளையும் பாடமாக்கி எங்கிற உள்ளத்துல அது நல்லா சேவ் ஆயிடும். சேவ் ஆகினா திருப்பி அதை அழிக்கணும் டிலீட் பண்ணணும். ரேசல் டிலீட் ஆகாது. ரீசைக்கிள் பில்லு அதுல புழுதிரும் திருப்பி அது அப்படிதான் நிற்கும் கொஞ்சம் காலத்துக்கு. ஹைர் அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பக்கத்தை ஓதுங்க பிரச்சனை இல்லை. இதுக்கு பின்னால நீங்க சொன்னது போல இதுகள் பெரிய பிள்ளைகளாக அவதானிக்கப்படும்ங்கிறதுல கவனமா இருக்கும். சரியா? அந்த ஃப்ரேம் அவங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க எப்படி இப்பளுக்கு பாடமாக்கணும் அல்லது இந்த மாதிரி வரணும்னு சொல்லி அந்த அந்த ஒழுங்கை பின்பற்றி நீங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. எதெல்லாம் பாடமாக்கணும் உங்களுக்கு வந்துக்குதா? பாப்பா அனுப்பினாளா? அதை ம். டிஸ்கஸ் பண்ணாளா? இல்ல ரைடா? நான் வந்து- ம். எது இது பண்ணணும்? அம்மா ஜூஸ், சூத்துல் யாசின், சூத்துல் கஃப். அந்த ஆஹ் ஒழுங்கு தான் முக்கியமா? ஆஹ்
அந்த ஒழுங்கு முக்கியம். நான் உங்களுக்கு அது ஹோம்ஒர்க் எடுத்து தரேன். ஓகே. அப்ப ம் அதுல முதலாவது வந்து அம்மா ஜூஸ் பின்னுக்கால ஸ்டார்ட் பண்ணுவோம். அம்ம ஜூஸ் முடிஞ்ச பின்னால தபாரக்கள் ஜூஸ் விளைக்கிற ஜூஸுக்கள் பாடம் நடக்கும். அதே நேரம் அம்ம ஜூஸ் வந்து தௌருக்கு வரும். ஒரு ஒரு ஜூஸுவை நான் பாடமாக்கும். அது வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு ரிப்பீட்டேஷன் பண்றதோ ரிப்பீட் பண்ணி அதுல என்ன சொல்றேன் ரிவைஸ் பண்ணி ரிவிஷன் கேட்கறதெல்லாம் நடக்காது. முழுமையான ஜூஸ் பாடம் தரப்படும். அதுக்கு பின்னால நீங்க அடுத்த ஜூஸ் தபாரக் ஜூஸ்ல சில சூறா கழிக்குது. அந்த சூறாக்களுக்கு பாடம் தருவீங்க. சேம் டைம் அம்ம ஜூஸ்ல இருக்கிற சூறாட ரிவிஷனை தரணும் சேம் டைம். திருப்ப என்ன செய்வீங்க தபாரக் ஜூஸ் குளிக்கிற சூறாக்களை இந்த செலக்டட் சூறா முடிச்சிட்டு நீங்க அதுல இருந்து என்ன செய்வீங்க அப்படியோ அது சமயம் ஜூஸுக்குள்ள ஈக்கிற சில சூறாக்கள் இருக்குது. நீங்க அதை பெய்துட்டு சரியா ம் ஒவ்வொரு ஜூஸுக்களையும் ஈக்கிற சூறாக்களை போட்டுக்குவோம். உங்களோட சூறாக்களி தானே பின்னுக்கால இருந்து ம் ஒவ்வொரு ஜூஸுக்குள்ள என்னென்ன சூறாக்கள் வருதுங்கிறத போட்டுக்குவோம். சில வேலைங்கண்ணா ம் ஆ ஆக குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் பாடம் தரணும். ஆக கூடினது 3 பிழைகள் தான் கண்டிப்பான மிக மிக நுணுக்கமான பிழைகள் ஆகும். பிழை விட்டா திருப்பி அந்த பக்கத்தை திருப்பி அந்த பாடம் தரணும். திரும்பி பிழை விட்டா அடுத்த கிளாஸுக்கு அந்த பக்கத்தையும் பாடம் தரணும், அடுத்த பக்கத்தையும் பாடம் தரணும். உங்களோட சிஸ்டம் எப்படின்னு சொல்லி நான் அனுப்பினேன் பாருங்க. மிச்சம் ம் பிரச்சனை ஒன்றும் இல்லை. சிஸ்டத்துல கொஞ்சம் மிச்சம் கண்டிப்பா ஆயிப்போம். அதான் விஷயம் அதுல. ஏன்னா இது உங்களோட இவரோட சம்மந்தப்பட்ட விஷயம் என்ற வகையில. ஆகவே வீடியோ ஆன் பண்ணா சவுண்ட் இதோட கிளியர் ஆகிக்கணும். அல்லது திருப்பி திருப்பி போத வீடியோ. சரியா? ம் அம்மா ஜூஸ் ஆல்ரெடி பாடம் ஆகிருங்க. அப்படி அம்மா ஜூஸ்ல எப்படி இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்றது மேல முன்னுக்கு வரா அதையும் பார்த்துக்கோங்க. கமேஷ் பாடம் இல்ல பார்க்கணும். இல்லையா? ஜாதி கதை இது. சுருத்து ஷம்சர் கணிதம் பாடும் பின்னிக்கு இது. அப்ப பின்னிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். பின்னிக்கு ஸ்டார்ட் பண்ணுன்னா ம் ஒன்லி ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்துல ஒரு தாளை முடிக்கலும் பிற வராது. ஒரு தாள் 2 தாள் சொல்லி ம் ஃபாஸ்டா வர போயிடும் ஒரு பாடத்துக்கு. ஏன்னா ஒரு நோட்டு தானே கிளாஸ் நடக்கும். ம் சார் இந்த கோல்டன் அகாடமி இந்த கிளாஸ் நடக்கணுமா? டைரக்டர் ரிஃபில் தொடங்குவோம் இது இந்த மாதிரி இது போயிட்டு காணும். ஓகே தொடங்கும் பிரச்சனை இல்லை. நாங்க ரெடி. நீங்க ரெடி இல்ல. அடுத்த அடுத்த வீக். அப்ப அடுத்த கிளாஸுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெடி ஆயிட்டோம். ம் சரி. சொன்ன ஒழுங்கு ரெடி ஆயிட்டோம். அவ்வளவுதான். ம் நெக்ஸ்ட் வீக் தானே சொல் ரெடி ஆகும். ஆ சரி ஓகே.